எல்லாருக்கும் வணக்கம். சிவசுப்ரமணியருடைய கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காரர் டெய்லி 8 மணி ஆனா ரெக்கார்ட் போட்டுருவாரு. என்ன டெய்லி இவருடைய ஸ்பீச் கேட்குறாரே, அவ்வளோ பெரியவரா அவரு? அ குரல் நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸை நானும் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். என்ன ஜோசியத்தில் வித்தியாசமாக சொல்கிறாரு. எல்லாருமே வந்து பொதுவாக பேசுவாங்க. இவர் எல்லாத்த பற்றியுமே சொல்கிறாரு. ஆனால் வந்து எப்படி இருப்பாரு என்னன்னு தெரியல. அவர ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அவர்கிட்ட ஜோசியம் கத்துக்கணும். அப்படின்னு தான் நான் வந்து எங்க வீட்டுக்கார படிக்கிறத விட நான் ரொம்ப ஆர்வமாயிட்டேன். சரி ஃபர்ஸ்ட்டு வாட்டி எங்களுடைய ஜாதகத்த அவர்கிட்ட காமிக்கலாம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம். ஒரு ஹோட்டல்ல தான் மீட் பண்றோம். ஜாதகத்த குடுக்குறோம். அவரும் பலன் சொல்றாரு. சரி பரவால்ல, இவர்கிட்ட நம்ம கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். நமக்கு ஒண்ணுமே தெரியலனா கூட இவர் என்ன சொல்றாரு பொதுவா மக்களுக்கு எல்லாருமே ஜோசியம் எடுக்கிறாங்க. எல்லாருமே வாத்தியாருங்க எல்லாமே படிச்சிருக்காங்க. ஆனா இவர் சொல்ற விஷயங்கள் வந்து பொதுவா எல்லாருக்குமே மேட்ச் ஆகுது. அதனால இவர்கிட்ட நம்ம படிக்கலாம் அப்படின்ட்டு நானும் ஒரு ஆர்வலரா தான் இதுல வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கேன். சார் சொல்ற விஷயங்கள் எல்லாருக்குமே மேட்ச் ஆகுது. இது வந்து என்னன்னா எங்களுக்கு இப்போதைக்கு எங்க ஆத்துக்கார் சொன்ன மாரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா நாங்களும் இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்தியிருப்போம். வருங்காலத்துல எப்படின்னு தெரியல. கடவுளுடைய அருட்கடாட்சத்துல எல்லாமே நடக்கும். சார் வந்து மேன்மேலும் இந்த மாரி நெறைய மாநாடுகள் நடத்தணும். அவருக்கு வந்து கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கணும். எல்லாருடைய ஆசீர்வாதத்திலயும் இந்த விழா நல்லபடியா நடந்து முடிஞ்சது. என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்.